ஐயா வணக்கங்க ஐயா. பிரியதர்ஷினிக்கு நான் தாய் மாமன். எங்க மாமன் எங்க அக்காவை கட்டி போனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சின்ன ஒரு சைக்கிள்ல கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்க ஐயா கடை கட்டியா சமோசா வித்து வியாபாரம் பண்ணி இது வரைக்கும் 12வது பாஸ் பண்ணி நீட் தேர்வு 2 டைம் எழுதிச்சு. 495 மார்க் எடுத்திருக்குங்க ஐயா. 495 மார்க்ல நான் இன்னொரு வாட்டி படிச்சு நம்ம பாஸ் ஆகி நான் டாக்டர் ஆகி காட்டுறேன்பா அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு திகரின்னு சொல்லியிருக்கு. அப்படி சொல்லி அவர் சைக்கிள்ல போய் சமோசா வித்து 2 லட்ச ரூபா கட்டியிருக்காரு. 2 வாட்டியும் கட்டி இந்த அளவுக்கு பாஸ் பண்ணி கட்சியில குழந்தை மனம் கெட்டு போய் இந்த 3வது வாட்டி நம்ம பாஸ் பண்ணுவோமோ பண்ண மாட்டோமோ அப்படின்னு மனவேதனைப்பட்டு இறந்து போயிருக்குது ஐயா. இந்த நீட்டு தேர்வு தயவு செய்து நிப்பாட்டுங்க ஐயா. தயவு செய்து நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க. இந்த முதலமைச்சர் கிட்ட நான் பணிவும் கேட்டுக்கிறேன். என் பேர் சந்திரதேவி, தர்ஷினி, எங்க அக்கா பொண்ணு. தங்கச்சி வந்து 3 முறை ஆல்ரெடி நீட் எக்ஸாம் எழுதிட்டாங்க. நீட் எக்ஸாம் எழுதி மார்க் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீட் எக்ஸாம் வரதுனால ரொம்ப பயந்து போயிட்டு இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க. எங்க சித்தப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சைக்கிள் மெரிச்சு பேக்கரி வச்சு சமோசா செஞ்சு இது மாதிரி இந்த கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப பசங்களை வளர்த்தாரு. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலைங்க சார். எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு இது யாராலுமே ஈடு செய்ய முடியாது. இவ்வளோ வளர்த்து இவ்வளோ பண்ணி நாங்கள் இப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த நீட் எக்ஸாம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இன்னும் இந்த நீட் எக்ஸாம் எத்தனை பேர் உயிரை எடுக்க போகுதுன்னு தெரியலைங்க சார். தயவுசெய்து நீட் எக்ஸாமை ரத்து பண்ணுங்க.